Hi guys, so இந்த சேனல் நம்ம ரேக் சர்வர் பற்றி வந்து பார்க்கலாம். வாட் இஸ் ரேக் சர்வர், ரேக் சர்வரில் என்னென்ன மெயினான காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தென் அந்த காம்போனன்ட்ஸை வந்துட்டு எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாங்கிறத ஒவ்வொரு தனித்தனி கிளாஸாக பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் வாட் இஸ் ரேக் சர்வர் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நான் ஏன் ரேக் சர்வர் பற்றி அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டேட்டா சென்டரில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. டேட்டா சென்டரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரேக் சர்வர் தான் இருக்கும். ஒரு ஒரு 70% வந்து ரேக் சர்வர் இருக்கும். ரிமைனிங் ஒரு 30% வந்து பிளேட் சர்வர்ஸ் இருக்கும். ஸோ ரேக் சர்வர்னா என்ன, பிளேட் சர்வர்ஸ்னால் என்ன, அண்ட் அதை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் செஷனில் டேட்டா சென்டர் ரேக் பார்த்தோம், ரைட்டா? ஸோ டேட்டா சென்டரில் ரேக் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே ரேக் சர்வர். ரெண்டு கைண்ட் ஆஃப் சர்வர் இருக்குது. ஒன்று வந்து ரேக் சர்வர், இன்னொன்று வந்துட்டு பிளேட் சர்வர். இன்னும் டவர் சர்வர்னு ஒன்று இருக்குது. பட் டவர் சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. சரிங்களா? நான் இப்போ மெயினான டாபிக் டேரெக்டாக வந்துடுறேன். இது பார்த்தீங்கன்னா ரேக் சர்வர். ஸோ ரேக் சர்வர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரேக் சர்வர் வந்துட்டு யூ அப்படிமோ. இது வந்து 1U ரேக் சர்வர். 1U மீன்ஸ் 1.75 இன்ச்சு இந்த ரேக் சர்வருக்கு. சரிங்களா? ஸோ 1U ரேக் சர்வர் இருக்குது, 2U ரேக் சர்வர் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த சர்வர் கான்ஃபிகரேஷன் பொறுத்து அது மாறுபடும். எக்கோ அடிக்குது. ஸோ ப்ளீஸ் மியூட் யுவர்செல்ஃப். ஸோ ஜஸ்ட் மீட் பண்ணிருக்கீங்களா? ப்ரோ கேக்குதா ப்ரோ? தர மியூட் பண்ணுங்க. ஓகே எஸ் மியூட் அடிக்குதா? ஹலோ. ஓகே இப்போ ஏன் எக்கோ அடிக்குது? எஸ் எவ்ரிவன் மியூட்டட் ரைட்? இவ்வளோ மியூட் இல்லையே, இவ்வளோ எக்கோ அடிக்கலையே. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் ரேக் சர்வர். சரிங்களா? இதுதான் வந்து ரேக் சர்வர். பிளேட் சர்வர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். பிளேட் சர்வரோட யூ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10U. கேக்குதா ப்ரோ? கேக்குது. கேக்குதுல்ல பேசுறது? கேக்குது. ஸோ மியூட் பண்ணிக்கோங்க எல்லாம். ஓகே. போன பேட்சோட கன்டினியூஷன் இல்லையா ப்ரோ? யார் இல்லை, போன பேட்ச் கன்டினியூஷன் தான். நான் சொல்கிறேன், நீங்கள் கிளாஸ் கவனிங்க, நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஓகே ஓகே ஓகே. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, அதனால சேர்த்து எடுக்கிறேன். ஓகே. ஸோ லாஸ்ட் பேட்சுக்கு இந்த கிளாஸ் மிஸ், அதனால சேர்த்து எடுக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ பிளேட் சர்வர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸ் சைஸில் இருக்கும். ஒரு பெரிய ஒரு டிவி சைஸு, ஒரு பழைய காலத்து கலைஞர் டிவி பார்த்துருப்பீங்கள்ல, அதில் ஒரு 2 டிவி 3 டிவி வச்சா அப்படி இருக்கும், அந்த சைஸில் இருக்கும். ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். இந்த பிளேட் சர்வரில் பார்த்தீங்கன்னா 2 பிளேட் போட்டுக்கலாம். ஒரு சாசிஸும் இதாவது சாசி அப்படிமோ அல்லது என்க்ளோஷர்னு சொல்லுவோம். இந்த என்க்ளோஷரில் இப்போ இது ஒரு சர்வர் 1 2 3 4 5 6 7 8 பிளேட் இருக்குது. அப்போ இது 8 சர்வர் வந்து நம்ம போடலாம். விச் மீன் 8 ESXi வந்து இதில் போட்டுக்கலாம். வேற ரேக் சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு சர்வர் தான் போட முடியும். ஒரு ஹார்ட்வேரில் ஒரே ஒரு சர்வர் தான் போட முடியும். அது ESXi தான் மோஸ்ட்லி போடுவோம். இது பவரேஜ் R750ஓட ஒரு ரேக் சர்வரோட சைஸ் இது. இது ஐ திங்க் 2U. இது 2Uனா 1.75 இன்ச்சு இன்டு 2 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ 2U ரேக் சர்வர் இது. இது ஃப்ரண்ட் வியூ, இது ரியர் வியூ. சரியா? ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பட்டன்ஸாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு. இந்த பட்டன்ஸாக இருக்குது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஹார்ட் டிஸ்க் வந்து எஜெக்ட் ஆகும். தென் அதில் வந்துட்டு நம்ம ஹார்ட் டிஸ்க்கை உள்ளே வச்சு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் எதுவும் தேவை அப்படின்னா. ஓகே. பின்னாடி ரியர் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 PSU இருக்கும். அதாவது பவர் சப்ளை யூனிட்னு சொல்லுவோம். 2 PSU இருக்கும். அப்புறம் இது வந்து பவர் சப்ளை யூனிட்டுக்கான ஃபேன் இது. ஓகே. இது வந்து சாக்கெட், இது பவர் சப்ளை யூனிட்.
நம்ம வந்து பவர் கொடுக்குறோம் இல்லையா, கரண்ட் கொடுக்குறோம் இல்லையா, கரண்ட் கனெக்ஷன் எஸ்எம்பிஎஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம டெக்ஸ்டாப் பிசியில். பட் சேமே இதில் வந்து பிஎஸ்யூன்னு சொல்லுவோம், பவர் சப்ளை யூனிட்னு சொல்லுவோம். இதில் தான் கனெக்ஷன் கொடுப்போம், கரண்ட் கனெக்ஷன் கொடுப்போம். தென் இதில் வந்து மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ணுவோம், விஜிஏ போர்ட் மானிட்டர் கனெக்ட் பண்ணுவோம். இது ஐட்ராக் போர்ட், ஐட்ராக் டெடிகேட்டட் போர்ட், ஐஎல்ஓ டெடிகேட்டட் போர்ட். அண்ட் இது வந்து யூஎஸ்பி போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈத்தர்நெட் போர்ட். இது 2 வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இது. அப்புறம் ரியர்லேயுமே கூட ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் இதில் வந்து 2 பெசில் இருக்குது. இந்த பெசிலை ஓப்பன் பண்ணால் அதில் பிசிஐஇ ஸ்லாட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், பிசிஐ வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரேக் சர்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு டெல், ஹெச்பிஇ அண்ட் சூப்பர் மைக்ரோ, சிஸ்கோ இந்த மாதிரி சர்வர்ஸ் தான் ரேக் சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிளேட் சர்வர்ஸை பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ, டெல் சாசி, ஹெச்பி சாசிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பெனியில் ஒரு டேட்டா சென்டரில் இந்த சர்வர் தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, எல்லாமே கலந்து இருக்கும். பட் மோஸ்ட் காமனாக எல்லா டேட்டா சென்டர்லேயும் டெல், ஹெச்பி தான் அதிகப்படியாக சர்வர்ஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேட் சர்வர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் டெல், ஹெச்பி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்னென்னா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அப்படின்னா, ரேக் சர்வர் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ரேக்கில் நீங்கள் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேட் சர்வர் அப்படிங்கிறது ஒரு 4 ரேக்கு சேர்த்து அதை வந்து அக்குபை பண்ணிடும். பட் காஸ்ட்டு ரேக் சர்வர் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும், பிளேட் சர்வர் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் கம்பேர் வித் போத் டிவைஸ். இன்னொன்று மினிமலிஸ்டிக்கான டிசைன் பிளேட் சர்வர் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த சாசி பாருங்கள், இந்த சாசியில் 8 பிளேட் சர்வர் போடலாம். ஓகே, அப்போ 8 இஎஸ்எக்ஸை இந்த ஒரு சாசியில் போடலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5U தான் பிடிக்கும். வேறஸ் இந்த சர்வர், இந்த ஃபிசிக்கல் சர்வர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இஎஸ்எக்ஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அப்போ டேட்டா சென்டரில் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வேணும், எனக்கு ரொம்ப வந்து எனக்கு ஸ்பீடு வேணும், லேட்டன்சி இருக்கக்கூடாது, இடத்த நிறைய அடைக்கக்கூடாது அப்படின்னா தே வில் கோ ஃபார் பிளேட் சர்வர். ரேக் சர்வரும் அட்வான்ஸ் டெக்னாலஜி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் பிளேட் சர்வர் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ஒரு லேட்டன்சி ஃபீல் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா சென்டர் வந்து பிளேட் சர்வர் தான் போகிறாங்க. பெரிய பெரிய என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் சர்வர் நிறையா வச்சுருப்பாங்க. மீடியம் லெவல் டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரேக் சர்வர் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனி, இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ரேக் சர்வர் அதிகம், பிளேட் சர்வர் கம்மி. எங்களோட என்வரான்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 70 to 75% ரேக் சர்வர் இருக்கும். அதை தவிர்த்து ஒரு 20 to 25% வந்துட்டு பிளேட் சர்வர்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா என்வரான்மெண்ட்லையும் கலந்து இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த என்வரான்மெண்ட் பொறுத்து. ஓகே, நான் இப்போ ரொம்ப அதிகமாக போகக்கூடிய 2 மாடல் ரேக் சர்வர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஹெச்பி, இது வந்து ஹெச்பி மாடல். இன்னொன்று டெல் பவரேஜ். டெல்லே வந்து நிறைய இருக்குது, டெல் பவரேஜ். நான் வச்சுக்கோங்க, ரேக் சர்வர் பொறுத்த வரைக்கும் டெல்லை பொறுத்த வரைக்கும் டெல் பவரேஜ் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் ஹெச்பி ப்ரோலியன்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் பவரேஜ் 450 இருக்கா. இப்போ ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஹெச்பி ப்ரோலியன்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ வந்து இது ஒன் ஆஃப் த ஹெச்பி ப்ரோலியன்ட் டிஎல். நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதை ஒரு சின்ன கீவேர்டு தான். இதை நீங்கள் வந்து மேலோட்டமாக கண்டுபிடிச்சலாம், இது என்ன சர்வர் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். டெல் பவரேஜ் இருந்தால் அது ரேக் சர்வர். ஹெச்பிலேயே ஹெச்பி ப்ரோலியன் டிஎல் அப்படின்னு இருந்தால் ரேக் சர்வர், பிஎல் அப்படின்னு தான் பிளேட் சர்வர். ஹெச்பிஇ ப்ரோலியன் டிஎல் அப்படின்னு இருந்தால் அது ரேக் சர்வர், ஹெச்பி ப்ரோலியன் பிஎல் அப்படின்னு இருந்தால் பிளேட் சர்வர். ஸோ நம்ம இப்போ ரேக் சர்வர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இங்கே வந்து டிஎல்லாக தான் இருக்கும். ஓகே, இப்போ மோஸ்ட் காமனான டெல்லுக்கும் ஹெச்பிக்கான ரேக் சர்வர்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஏன் டெல் ஹெச்பி அடிக்கடி சொல்றோம்னா நம்ம அதில் தான் ஒர்க் பண்ணுவோம். சொல்லுங்க, என்னங்க புரியல? லாபி சைன் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க பேசுறது பிரேக் ஆகுதா? தெரியல, பிரேக் ஆகுது சார்.
பிரேக் ஆகுது. சரி, நெட்டு கொஞ்சம் கம்மியான இடத்துல இருக்கேன், மேபி அதனால. பிரேக் ஆகுது சார். ரெக்கார்ட் இருக்கா செக் பண்ணி ப்ரோ. ஒரே நிமிஷம் இருங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் ஆமாங்க இருக்கு. சார். ஓகே, ஸோ ஹெச்பியில் ரொம்ப ரெக்கார்ட் ஆகிட்டு தாங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. HPE Proliant DL சரி ப்ரோ, என்ன கிளாஸ் ப்ரோ? நான் லேட்டா ஜாயின் பண்ணேன். என்ன டாபிக் இன்னைக்கு? ரேக் சர்வர் பற்றி பார்த்துட்டு இருங்க. இதுக்கு அடுத்து ரேக் சர்வரில் காம்பனன்ட் பார்ப்போம், அது மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஹெச்பியில் வந்து ரொம்ப காமனான சர்வர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா HPE Proliant DL 360 380, HPE Proliant 360, இது பாருங்க 2 யூசர் வருது, இது 1 யூசர் வருது. DL 385, Proliant DL 325, DL 20. ஸோ எல்லாமே மோஸ்ட் காமனான சர்வர்ஸ் இது. அதே மாதிரி டெல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 2U rack 1U rack இருக்குல்ல, அப்படின்னு என்ன ப்ரோ? அது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா. 1U is equal to 1.75 இன்ச் ஹைட்டு, 2U is equal to 3.5 இன்ச் ஹைட்டு. ஹைட்டு தான் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. 1U is equal to 1.75 இன்ச். சர்வரோட சைஸ் ப்ரோ, சர்வரோட ஹைட்டு. டெல் பவர் எட்ஜ். ஓகே ஓகே. இப்போ நான் ஏன் இதை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஈஸியாக வந்துட்டு வேறு வேறு டாபிக் போயிடலாம், பட் ஸ்டில் இன்னமும் நான் ஹார்ட்வேரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹார்ட்வேர். நான் அப்படி சொல்லியிருக்கேன், VMware வந்து டாபிக் உள்ளே போகிறது ஈஸி, அந்த கிளாஸை ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் என்னன்னா, அப்போ உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஹார்ட்வேரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நீங்கள் ஒரு ESXi வாய்ஸ் பிரேக் ஆகுது, ரொம்ப பிரேக் ஆகுது. ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. ஒண்ணுமே கேட்கல, சுத்தமா கேட்கல, பிரேக் ஆகுது ப்ரோ. ஆமாஜி. ஸோ ஹெச்பியில் நீங்கள் எப்படி HPE Proliant DL அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, HPE Proliant DL அப்படின்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே HPE சர்வர்ஸ், ரேக் சர்வர்ஸ். டெல்லை பொறுத்த வரைக்கும் டெல் பவர் எட்ஜ் ஆர் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ரேக் சர்வர்ஸ். டெல் பவர் எட்ஜ் ஆர் அப்படின்னு ஆரம்பித்தா அதெல்லாம் ரேக் சர்வர்ஸ், முக்கியமான ரேக் சர்வர்ஸ். இது டெல்லில் இருக்கிற ரேக் சர்வர்ஸ் மாடல்ஸ் இதுதான். ஸோ ரொம்ப மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நான் பார்த்த வரைக்கும் யூஸ் பண்ணுற மாடல்ஸ்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூவில் இதை கேட்பாங்க. கேஸ், நான் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப இன்டீரியராக டீப்பாக எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை அந்த டாபிக் வந்து இது கொஞ்சம் தேவையில்லாத டாபிக் மாதிரி தோணலாம். சம்டைம்ஸ் இந்த டாபிக் நமக்கு அவசியமா, இதை கற்றுக்கணுமான்னு தோணலாம். பட் என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை டீப்பாக எடுக்கிறேன்னா அது ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்த கிளாஸுக்கான அது ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும். செகண்டு, சம்டைம்ஸ் அது இன்டர்வியூவை டச் பண்ணும். இன்டர்வியூவில் விச் ஆர் த ஹார்ட்வேர்ஸ் யூஆர் ஃபெமிலியர் வித் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு என்ன ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த ஹார்ட்வேரில் ஃபெமிலியராக இருப்பீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது டெல்லை பொறுத்த வரைக்கும் டெல் பவர் எட்ஜ் R650 R670, நோட் பண்ணிக்கோங்க, R650 R670 R450 R550 R750. உங்களால் எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு 4 மாடல் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட நோட்டில் முக்கியமாக ஒரு 4 மாடலை நோட் பண்ணிக்கோங்க. டெல்லை பொறுத்த வரைக்கும் ரேக் சர்வரில் டெல் பவர் எட்ஜ் R650
R670 அப்புறம் R550 R450 இந்த மாதிரி ஒரு 4 மாடல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதே மாதிரி ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு 4 மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. HP Proliant DL380 Gen 10. நோட் பண்ணுங்க guys, please note down the things. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்டர்வியூல உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக they will ask you which are the hardwares you have been used, which are the hardwares you are familiar with அப்படி சொல்லி கேட்பாங்க. On that time you can tell these model numbers. Okay, so HPE Proliant DL380 Gen 10 அதிலே வந்து Gen 10, Gen 10 Plus, Gen 11லாம் இருக்குது. பட் Gen 10 லேட்டஸ்ட் தான். அப்புறம் HPE Proliant DL360 Gen 10, Gen 9, Gen 10, Gen 11 இருக்குது. Gen 10 லேட்டஸ்ட், Gen 11 ரொம்ப அட்வான்ஸு. HPE Proliant DL380, HPE Proliant DL360, அப்புறம் Proliant 385, சாரி 385 வேண்டாம், இது AMD. சிங்கிள் சாக்கெட் DL20. HPE Proliant DL180. மறுபடியும் சொல்கிறேன், HPE Proliant 380, DL380, DL360, அப்புறம் வந்துட்டு DL180, அப்புறம் DL380. இதெல்லாமே முக்கியமான சர்வர்ஸ் HPயை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ டெல் பவரேஜ் ஆர் மாடலில் R670 நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இது டெல் பவரேஜ் R670. இதோட ஃப்ரண்ட் வியூ, இதோட ரியர் வியூ. உள்ள இது வந்து இன்டீரியர், அந்த கேபினட் ஓபன் பண்ணா உள்ள இருக்கிற வியூ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இது ஒரு CPU 1, இது CPU 2. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிம்முன்னு சொல்லுவோம், மெமரின்னு சொல்லுவோம், மெமரி மாடியூல்ஸ். இது எல்லாமே மெமரி மாடியூல்ஸ், இது எல்லாமே மெமரி மாடியூல்ஸ். இது ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் உங்களுக்கு இதிலே வந்து ஈத்தர்நெட் ஐட்ராக் கொடுத்துருக்கான். ஹார்ட் டிஸ்க் SSD போடுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலும் அந்த அந்த டிசைன் வேறு வேறு இருக்கும். டெல்லே வந்து பவரேஜ் R670 பார்த்தோமா, இதிலே வந்து வேறு மாடல் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது டிசைன் இன்னும் வேறு மாதிரி இருக்கும், டிசைன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து டெல், இது வந்து டெல் பவரேஜ் 450 சர்வர், 450 சர்வர் எடுத்தீங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ். ஸோ இதில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து SSD போடுற மாதிரி இருக்குது. தென் ரியர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான VGA கேபிள், 2 PSU யூனிட், பவர் சப்ளை யூனிட் 2, அப்புறம் ஈத்தர்நெட் போர்ட்டு, ஒரு ஐட்ராக், டெடிகேட்டட் ஐட்ராக் போர்ட்டு, 2 ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. இதெல்லாம் பெசல்ஸ். இந்த பெசல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம PCIe ஸ்லாட் வந்து
இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதில். அதே மாதிரி ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச்பி ப்ரோலியன் டிஎல் 380 Gen 9 சர்வர். இதோட ஃப்ரண்ட் வியூ தான், இதோட ரியர் வியூ இது. இது டிஎல் 360. ஸோ 360 Gen 10. Gen 10 ஒரு லேட்டஸ்டான சர்வர். ஓகே, ஹெச்பி ப்ரோலியன் டிஎல் 360 Gen 10. இதோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். இதில் நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸ் இங்கே பார்த்துக்கோங்க. பட் இதில் மேட்டமாக பார்த்தோம்னா இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க் பே அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் பே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு பார்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிடணும். ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணுற பார்ட்டு, நிக் கார்டு இன்சர்ட் பண்ணுற பார்ட்டு, சிபியூ இன்சர்ட் பண்ணுற எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணுற பே, ஹார்ட் டிஸ்க் பே அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து எல்இடி, அந்த ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் இது. இது வந்து இன்சைட் த சர்வர். இது அதாவது கேபினெட் ஓப்பன் பண்ணால் உள்ளே எப்படி இருக்கும், ஹெச்பி மாடல் இது. உள்ள 2 சிபியூ, ஆடியோ சொல்லியிருக்கேன், சிபியூ இன்டெல் Xeon ப்ராசஸர் சிபியூ தான் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இந்த சிபியூ 2 சிபியூ இதில் போடுவோம், சிபியூ 1 சிபியூ 2. தென் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ரேம் டிம் மாடியூல்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுவோம், ரேம் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த ஸ்பெக்ஷீட் வேறு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் இதை ஃப்ரீயாக இருக்கிறப்ப ரெஃபர் பண்ணி பாருங்கள், என்னென்ன பார்ட்ஸ்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டானு கேட்டால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு L3 ட்ரை பண்ணுறீங்க அல்லது நீங்கள் ஒரு L2 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அனலைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஎம்ஆர் மட்டும் படித்தா போதாது, விஎம்ஆருக்கு பின்னாடி நடக்கிற பேக் அண்ட் டெக்னிக் நமக்கு தெரிஞ்சாகணும். அதில் முக்கியமானது இந்த ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே ஒரு ஆர்கிடெக்டாக ஆகிடலாம். உதாரணத்துக்கு இப்போ என்னோடய மோட்டோ என்ன தெரியுமா, இந்த கிளாஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் கையில் ஒரு ஹார்ட்வேர் கொடுத்து இந்த ஹார்ட்வேரில் ESXi போட்டு எனக்கு வந்து செட்டப் பண்ணி கொடு அப்படின்னு கொடுத்தா உங்களால் பண்ண தெரியணும். நம்ம ஸ்டூடெண்ட் யாருக்குமே அப்படி பண்ண முடியாமல் போனதாகவே கிடையாது, சரித்திரமே கிடையாது. நீங்கள் யாராலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் கரெக்டாக கிளாஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு செட்டப் உங்கள் கம்பெனிக்கு வருது. நீங்கள் ஒரு டீச்சர்ஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம், உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு டீச்சர்ஸில் ஒரு புது ப்ராஜெக்ட் வருது. அந்த புது ப்ராஜெக்டில் உங்களை உள்ளதுக்கு போடுறாங்க, விஎம்ஆர் டீமில் போடுறாங்க. அந்த புது ப்ராஜெக்டில் இனிமேல் தான் எல்லாமே புதுசாக செட்டப் பண்ணணும். இப்போ தான் டேட்டா சென்டர் புதுசாக செட் பண்ணுறாங்க அல்லது ப்ராஜெக்டை எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ புதுசாக செட் பண்ணுறப்ப உங்கள் கையில் இந்தப்பா சர்வர், இதுதான் சர்வர். இந்த சர்வரில் என்ன பண்ணுவேன்னா ESXi போட்டு எனக்கு vCenter போட்டு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு அவங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா ஈஸியாக அதை நீங்கள் பண்ணலாம். அப்போ அந்த ஹார்ட்வேர் இப்போ நான் சொல்கிறது வந்து என்னென்னா உங்களை ஒரு ஆர்கிடெக்ட் லெவலுக்கு நான் தயார்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, சும்மா வந்து ஒரு L1 லெவலுக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு டேட்டா சென்டர் லெவலில் ஒரு டேட்டா சென்டர் விர்ச்சுவலைசேஷன் எக்ஸ்பர்ட்டாக உங்களை தயார்படுத்துன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ரொம்ப டைம் எடுத்து இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, எக்காரணத்தை கொண்டும் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுமா, சம்மந்தம் இல்லாத டாப்பிக்காக இருக்குன்னு மட்டும் எக்காரணம் நினச்சிடாதீங்க. இது எல்லாமே இன்வால்வ் ஆகும். என்னோட L3 டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இதெல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சர்வரில் இருக்கிற என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ அத்தனை காம்போனன்ட்ஸும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ அந்த காம்போனன்ட்ஸ் எந்த காம்போனன்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா அதை நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த காம்போனண்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். உள்ள என்ன காம்போனண்ட் இருக்குன்னே தெரியாமல் விஎம்ஆர் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா
அஃப்கோர்ஸ் உங்களால் ஓட்ட முடியும், உங்களால் வேலை பார்க்க முடியும். ஆனால் ப்ராப்பரான ஒரு L3யா, ப்ராப்பரான ஒரு ஆர்கிடெக்டாக உங்களால் வேலை செய்ய முடியாது. ஸோ பேஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹார்ட்வேர் தான் நமக்கு பேஸ். அந்த ஹார்ட்வேர் மேலே தான் நம்ம ESX இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போ அந்த ஹார்ட்வேரில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் மொத்த செட்டப்பும் டவுனு. அப்போ நம்ம மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஹார்ட்வேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் அதை கவனிக்காமல் விட்டுருந்தாங்க. இது நமக்கு தேவையா, இதை இன்டர்வியூவில் கேட்கவே மாட்டாங்களே, இது ஆப்வியஸாக இது இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? நான் வந்து இன்டர்வியூ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணுறது கிடையாது. என்னோடய கிளாஸில் நான் ஐ வில் ஃபோக்கஸ் இன்டர்வியூ அஸ் வெல் அஸ் ஐ எம் ஃபோக்கஸிங் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டராக உட்காடுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அங்கே ஒரு சர்வரில் ஒரு காம்போனன்ட் ஃபெயிலியர், உங்களை ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் VMware மட்டும் படித்து உள்ளே போனீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது, பண்ண தெரியாது. அந்த காம்போனன்ட் எதுக்கு, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அதை எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதை ரீப்ளேஸ் எப்படி பண்ணுறது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இதெல்லாமே நம்ம ஆக்டிவிட்டி தான், இதெல்லாமே VMware டீமோட ஆக்டிவிட்டி தான். சரிங்களா? அப்போ அங்கே போய் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. ஓகே, இதெல்லாமே இன்டர்வியூவில் இப்போ இந்த பாட்டை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க. சர்வரில் என்னென்ன பாட்டெலாம் இருக்குது சொல்லு அப்படிலாம் இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க. நான் கிளாஸ் எடுக்கிறப்பயே இது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், இது வந்துட்டு நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி நான் சொல்லி தான் கிளாஸ் எடுக்கிறேன். அதை நீங்கள் வந்து ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ இந்த மதர் போர்டு உள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதை ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் ஒரு ஓவராலாக சொல்கிறேன், மெயினான பார்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ CPU இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இது CPU, அதாவது ஜியான் ப்ராசஸர் போடுவோம் இல்லையா, அந்த CPU. இது ஒன்று, இது ரெண்டு. எப்பயுமே மதர் போர்டு, ஒரு சர்வர் மதர் போர்டு, ஒரு ரேக் சர்வர்னு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 2 CPU இருக்கும், அது மேண்டட்ரி. 2 CPU அப்படிங்கிறது மேண்டட்ரி. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெமரி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டிம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காமனாக ரேம்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலி டேட்டா சென்டரை பொறுத்தவரை ரேம் அப்படிங்கிற வார்த்தை யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஒன்று மெமரின்னு சொல்லுவோம், அல்லது டிம்முன்னு தான் சொல்லுவோம். அந்த சர்வரில் மெமரி ஃபால்ட் ஆயிடுச்சு, அந்த சர்வரில் டிம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், அப்படி தான் நம்ம சொல்லுவோமே தவிர ரேம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, ஸோ இது ரேம். அப்புறம் சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரைவ் பேக் பிளேன் பவர் கனெக்டர். ஸோ சிக்ஸ்த் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுது இல்லையா, அந்த 6th நம்பரு ஹார்ட் டிரைவ் பேக் பிளேன். இது ரொம்ப நுணுக்கமாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் இஷ்யூ வந்திருக்கு. ஹார்ட் டிரைவ் பேக் பிளேனில் இஷ்யூ வந்திருக்கு. எஸ், நான் ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அதை அனுபவப்படுத்தியிருக்கேன்னு அர்த்தம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஹார்ட்வேர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அப்படி ஹேண்டில் பண்ணுறப்ப நிறைய காம்போனன்ட்ஸில் ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். இப்போ ஹார்ட் டிரைவ் பேக் பிளேன் இருக்குல்ல, அந்த ஹார்ட்வேர் பேக் பிளேன் வந்து ஒர்க் ஆகலன்னா என்ன ஆகும்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்ன ஆகும்னா ஹார்ட் டிஸ்க் வந்து பூட் ஆகாது. ஹார்ட் டிஸ்க் பூட் ஆகுதுன்னா சர்வர் டவுனு. ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் ஹார்ட் டிஸ்க் பேக் பிளேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஹார்ட் டிரைவ் பேக் பிளேன் பவர் கனெக்டர். வாட் இஸ் ஹார்ட் டிரைவ் பேக் பிளேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அது எதுக்கான பார்ட்டு, அந்த பார்ட் ஃபெயிலியர் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ணவே முடியும். ஓகே, நான் ரொம்ப ஹார்ட்வேரில் இன்டீரியராக போகிற மாதிரி இருக்கும், பட் இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரிப்பீட் பண்ணுறது கொஞ்சம், ஹார்ட்வேர் டிரைவ் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. அது ஹார்ட் டிரைவ் பேக் பிளேன். ஹார்ட் டிரைவ் பேக் பிளேன் அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணுற ஒரு செட்டப் இது. ஹார்ட் டிரைவ் பேக் பிளேன் என்னன்னா நம்ம முன்னாடி ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்றோம்ல. இப்போ இதுல ஃப்ரண்ட் வியூல ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்னா SSD ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா HDD ஹார்ட் டிஸ்க் நம்ம சொல்றோம். பட் இப்போ யாருமே ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றது இல்லை. ரொம்ப ஓல்டர் சர்வரில் மட்டும் தான் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றோம். இப்போ கரண்ட் சர்வர்ஸ்ல எல்லாமே SSD சாலிட் ஸ்டேட் டிரைவ் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஹார்ட் டிஸ்க் மீன்ஸ் SSD ஞாபகம் வச்சுக்கோங்க.
பேச்சு பழக்கத்தில் ஹார்ட் டிஸ்க்னு வரும், பட் அது எஸ்எஸ்டி இருக்கும். சரியா? ஸோ இந்த ஹார்ட் டிரைவ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் டிரைவ் பின்னாடி கனெக்ட் ஆகிருக்குல்ல, அந்த கனெக்ட் ஆகிற இடத்துக்கு பிறகு தான் ஹார்ட் டிரைவ் பேக் பிளேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்ட் டிரைவ் பேக் பிளேன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்மளால் நம்மளோட சர்வர் வந்து பூட் ஆகாது. ஓஎஸ் பூட் ஆகாதுல்ல ப்ரோ? ஏன்னா OS ஹார்ட் boot டிஸ்க்ல ஆகாது. நம்ம ஓஎஸ் அதான் அந்த பேக் பிளேன் உங்களுக்கு டிரெக்ட் ஆகட்டி அது கனெக்ட் ஆகிற ஹார்ட் டிஸ்க் டிரெக்ட் ஆகாது. ஹார்ட் டிஸ்க் டிரெக்ட் ஆகட்டி அதில் இருக்கிற ஓஎஸ் உங்களுக்கு டிரெக்ட் ஆகும், பூட் ஆகாது. இப்போ இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் பேக் பிளேன் எப்படி ரீப்ளேஸ் பண்ண சொல்லி காமிக்கிறாங்க. டெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிறகு அது சின்ன ஒரு போர்டு தான். ஓகே, அந்த போர்டு வந்து ஃபெயிலியர் ஆகும். இது அடிக்கடி ஆகுமா கேட்டால் அடிக்கடி ஆகாது. அடிக்கடி எதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும்னா ரேம் தான் அடிக்கடி ரொம்ப ஃபெயிலியர் ஆகும். டிம்முன்னு சொல்கிறோம் இல்லையா, மெமரி அடிக்கடி ஃபெயிலியர் ஆகும், நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியர் ஆகும், ஹெச்பிஐ கார்டு ஃபெயிலியர் ஆகும், அப்புறம் சிபியூ ப்ராசஸர் வந்து சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் வந்துட்டு அடிக்கடி ஃபெயிலியர் ஆகாது, ரொம்ப ரேராக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டெல்லோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஒவ்வொரு பார்ட்டையும் எப்படி ரீப்ளேஸ் பண்ண சொல்லி சூப்பராக போட்டிருப்பான். லோட் ஆகுது. ப்ரோ இந்த லிங்க் மட்டும் கொஞ்சம் குரூப்ல போட முடியுமா ப்ரோ? போடுறேன். ஸோ அந்த ஹார்ட் டிரைவ் பேக் பிளேன் கனெக்ட் ஆகிருக்கிற கேபிள்ஸ், அந்த பவர் கேபிள்ஸ்லாம் இருக்குல்ல, அது பவர் கொடுக்குற பவர் கேபிள்ஸ், அந்த கேபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக் பிளேனை தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த ஒரு டிவைஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்கு எதுவுமே பூட் ஆகாது. அப்போ இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் தானே அதை உங்களால் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். உங்களுக்கு பூட் ஃபெயிலியர்னு வருது, நீங்கள் வந்து ஐஎல்ஓ ஐடிராக் லாகின் பண்ணி செக் பண்ணுறீங்க, அப்போ பூட் ஃபெயிலியர்னு வருது. இப்போ பூட் ஃபெயிலியர்னு வர்றப்ப எதனால பூட் ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, அப்போ நீங்கள் அதை ஐடிராக்ல செக் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் தான் பூட் ஃபெயிலியர்னு. இதுதான் பேக் பிளேன். இந்த பேக் பிளேனில் தான் ஹார்ட் டிஸ்க் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம நீங்கள் டெக்ஸ்டாப்பில் ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும், அல்லது டெக்ஸ்டாப் ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்டாப் பிசியில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சட்டா கேபிள்னு ஒரு கேபிள் இருக்கும். சரிங்களா, அந்த சட்டா கேபிள் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுவோம். வேறு லேப்டாப்பில் சட்டா கேபிள் கிடையாது, சட்டா போர்ட் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கை போர்ட்லேயே சொருவிடலாம். பட் சேம் வே இந்த இடத்துல கேபிள் கிடையாது, போர்ட்டு தான். நீங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அது டேரெக்டாக போய் அந்த சட்டா போர்ட்டில் இன்சர்ட் ஆகும். அந்த சட்டா போர்ட் இந்த பேக் பிளேனில் தான் இருக்கும். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து சர்வர் வந்து ரீசெட் ஆகுறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வந்து ஐஎல்ஓவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஐஎல்ஓவில் வந்து நீங்கள் எந்த இடத்துல ப்ரோ அது பார்க்கலாம்? உங்களுக்கு ஐஎல்ஓ பற்றி நான் ப்ராப்பராக கிளாஸ் எடுக்கல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐஎல்ஓவில் அல்லது ஐடிராக்லேயே உங்களுக்கு ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சிடும். அதில் இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அல்லது அதில் சிஸ்டம் காம்பனன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனால் ஃபால்ட்டுன்னு சொல்லி கிரீன் கலர் ரெட் கலர் மார்க்கில் தெரியும். அது ஒன்று ப்ரோ. இப்போ வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை வந்து ரீசெட் பண்ணுறோம், இப்போ வந்து சர்வர் வந்து பவர் ஆஃப் பண்ணுறோம் ஆன் பண்ணுறோம், அதெல்லாம் எங்கே ப்ரோ போய் பார்க்கறது? அந்த லாக்ஸ் எல்லாமே நீங்க அங்கேயும் பார்த்துக்கலாம், நம்ம விசென்டர்லயும் பார்த்துக்கலாம். இப்போ நீங்க வந்து விசென்டர் வந்து பண்ணீங்கன்னா விசென்டர்ல பார்த்துக்கலாம், அங்க இருந்து பண்ணா அங்கேயே லாக்ஸ் உண்டு, அந்த லாக்ஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஐடிராக்ல லாக்ஸ் உண்டு, ஐஎல்ஓ லாக்ஸ் இருக்கு, அதுலயுமே நீங்க பார்த்துக்கலாம். சரி ஓகே யா. ஸோ இது ஒன் ஆஃப் த காம்பனன்ட் இப்போ நான் சொல்லியிருக்கேன்.
இந்த மாதிரி பல காம்போனன்ட்ஸ் வந்து சர்வரில் இருக்குது. சரியா, அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். பட் இப்போ பார்க்கல, நான் அதை பற்றி சும்மா ஓவராலாக சொல்கிறேன். அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் ரேக் சர்வரில் வந்து காமனாக என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் ப்ராசஸர் சிபியூன்னு சொல்லுவோம், ரேமு, ஹார்ட் டிஸ்க் பேக் பிளேன், ரெய்டு கண்ட்ரோலர், அப்புறம் வந்துட்டு நிக் கார்டு, என்ஐசி கார்டுன்னு சொல்லுவோம், நெட்வொர்க் கார்டு, அப்புறம் ஹெச்பிஏ கார்டுன்னு சொல்லுவோம், ஹோஸ்ட் பஸ் அடாப்டர், ஹெச்பிஏ அப்படின்னு சொல்லுவோம், ஹெச்பிஏ கார்டு. இதெல்லாம் வந்து அடிக்கடி ஃபால்ட்டாக, இப்போ நான் சொன்னது எல்லாமே அடிக்கடி ஃபால்ட் ஆகிற ஐட்டம்ஸ். இதை தவிர்த்து சின்ன சின்ன நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ரைசர் கார்டு இருக்குது, சிமாஸ் பேட்டரி இருக்குது, ரெய்டு கண்ட்ரோலர் பேட்ரி இருக்குது. அந்த பேட்ரி ஃபெயிலியர்னாலுமே ரெய்டு ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து லேட்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வாட் இஸ் ரேக் சர்வர், அந்த ரேக் சர்வர் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேக் சர்வர் நத்திங் பட் இன்சர்ட்டிங் மவுண்டிங் த ரேக் ஆன் த பர்டிகுலர் ரேக்கு. உங்களுக்கு அதில் ரேக்கில் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை நம்ம வந்து ரேக் சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். வேறஸ் பிளேட் சர்வர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெட்டி மாதிரி இருக்கும் பிளேட் சர்வர். ஸோ அந்த பிளேட் சர்வர் வந்து பெருசாக இருக்கும். ரேக் சர்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபார்ம் ஃபேக்டர் இருக்குது. ஃபார்ம் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் 1U 2U அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 1U is equal to 1.5. இப்போ இதிலே கூட ஸோ இது வந்து 1U சர்வர். 1U is equal to 1.75 இன்ச்சு. இதோட ஹைட்டை வச்சு தான் நம்ம வந்து சர்வரோட ஃபார்ம் ஃபேக்டர் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஸ்பேஸ், டேட்டா சென்டரை பொறுத்தவரைக்கும் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ரேக்லையும் எவ்வளோ 42U இருக்கும், 42U இருக்கும் ஒவ்வொரு ரேக்லையும். அந்த 42Uவில் இது எவ்வளோ ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மேட்டர் இருக்குது. அதனால் நம்ம யூ சைஸ் தான் நம்ம வந்து எப்பயுமே எல்லா டிவைஸ்க்கும் சொல்லுவோம். தென் அதுக்கப்புறம் டெல் சர்வராக ஹெச்பி சர்வர் நம்ம பார்ப்போம். டெல்லாக இருந்தால் டெல் பவரேஜ் ஆர் அப்படின்னு ஆரம்பித்தா அது ரேக் சர்வர். டெல்லாக இருந்தால் டெல் ஹெச்பிஇ டிஎல் அப்படின்னு ஆரம்பித்தா அது ஹெச்பி ப்ரோலியண்ட். ஹெச்பிஇ ப்ரோலியண்ட் டிஎல் அப்படின்னு ஆரம்பித்தா அது ஹெச்பி சர்வர்ஸ். இதை தவிர்த்து மார்க்கெட்டில் இன்னும் நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க. சிஸ்கோ, ஃபுஜிட்சு, சூப்பர் மைக்ரோ, நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்கிறவங்க நிறைய பேர் நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் இதை பற்றி நான் வந்து அடிக்கடி பேசிக்கிட்டேன். நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு நான் ஆக்சுவலி இந்த செஷனில் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லலான்னு இருந்தேன். ட்ரபிள் ஷூட் மீன்ஸ் ஹார்ட்வேர் பார்ட்ஸை பற்றி சொல்லலாம். தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி எந்தெந்த பார்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளாஸ் எடுக்கலாம் பார்த்தேன். பட் இதுக்கே நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஃபைன், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் செஷனில் ஒவ்வொரு இப்போ எப்படி பேக் பிளேன் பற்றி உங்களுக்கு சொன்னேன், ஹார்ட் டிஸ்க் பேக் பிளேன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் செஷனில் ரெய்டு கண்ட்ரோலர் எதுக்கு யூஸ் ஆகும், ரெய்டு கண்ட்ரோலர் பேட்டரி போனால் என்ன ஆகும், சிமாஸ் பேட்டரி போனால் என்ன ஆகும், நிக் கார்டு ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும், அந்த நிக் கார்டு எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது, அந்த சிமாஸ் பேட்டரி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, ஹெச்பிஏ கார்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறது, பவர் சப்ளை யூனிட் எப்படி இன்சர்ட் பண்ண சொல்லி ஒவ்வொருக்கும் தனித்தனியாக நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஹார்ட்வேரில் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ரெண்டு கிளாஸ் தான். இந்த 2 கிளாஸை இன்றைக்கி கிளாஸும் நெக்ஸ்ட் எடுக்க போகிற கிளாஸும் நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஹார்ட்வேரில் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு 0வாக இருந்தாலும் சரி நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பற்றி எடுத்துகிட்டு தென் ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஹவு டு ரீப்ளேஸ் த ஹார்ட்வேர், இதுவுமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது நம்ம தான் ரீப்ளேஸ் பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 95% டைம் வந்து என்னென்னா நம்ம டேட்டா பண்ண மாட்டோம். த வெண்டார் வில் ரீப்ளேஸ் த ஹார்ட்வேர். நம்ம கேஸ் ரைஸ் பண்ணுவோம் வெண்டார்கிட்ட. உதாரணம் ஹெச்பினா ஹெச்பி, டெல்னா டெல் டீம்கிட்ட கேஸ் ரைஸ் பண்ணுவோம். கேஸ் ரைஸ் பண்ண பிறகு அவங்களோட இன்ஜினியர் நம்ம டேட்டா சென்டருக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அது ப்ராசஸ் என்ன, அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏன்னா அதுவுமே நம்மளோட ஜாப் தான், ஒரு L2ஓட டே டு ஆக்டிவிட்டி தான். அந்த ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்டர்வியூவில் சில இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க.
இந்த மாதிரி என்ன ஹார்ட்வேர் மேனேஜ் பண்ணுறீங்க, அந்த ஹார்ட்வேரில் என்ன ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, அது எப்படி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டெப்த்தாக நம்ம இந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் செஷன் வந்து பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி ப்ரோ, ரெண்டும் சேர்த்து பேட்ச் எடுத்தீங்களா இல்ல இத நம்ம 7th பேட்ச் சேர்த்து எடுத்து ஓகே பேசிக் எடுத்து, ஏன்னா பேசிக்கும் உங்களுக்கு நம்ம மிஸ் ஆச்சு இந்த கிளாஸ், அதனால